ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10th மேக்ஸு என்சிஆர்டி சிலபஸ்ஸு லெசன் நம்பர் 1ல் எக்ஸாம்பிள் 3 வந்து பார்ப்போம். ஃபைண்ட் தி HCF ஆஃப் 96 அண்ட் 404 பை தி prime factorization மெத்தட். ஹென்ஸ் ஃபைண்ட் த LCM. அதாவது HCF வந்து கொடுத்துருக்காங்க, 96 அண்ட் 404ன்னு கொடுத்துருக்காங்க. prime factorization மெத்தட் யூஸ் பண்ணி LCM வந்து கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு 96க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போட்டோம்னா 48, திரும்ப 2 டேபிளில் நம்ம சால்வ் பண்ணோம்னா 24. ஸோ திரும்ப 2 டேபிளில் போட்டோம்னா என்ன வரும், 12 வரும். ஸோ 2 டேபிளில் போட்டோம்னா 6 வந்துடும். ஸோ 2 டேபிளில் போட்டோம்னா அடுத்தது என்னது, 3 வரும் இல்லையா. 3 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 404க்கு போட்டோம்னாக்கா 2 டேபிளில் 202 டைம்ஸ் வரும், 2 டேபிளில் 101 வரும் இல்லையா. ஸோ 101 வந்து 1 டைம்ஸ் வந்துடும். ஸோ 404 வந்து என்னது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 101. 96 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 வரும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதில் வந்து என்னது, 2 இன்ட்டு 2 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், 4 வந்துடும் இல்லையா. ஸோ என்ன ஃபார்முலா ரிலேஷன் சொன்னேனாக்கா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இல்லையா. ஸோ எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு 4, ஹெச்சிஎஃப் வந்து 4. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது 96 இன்ட்டு 404ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வந்து மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரையில் என்ன ஆகும், டிவிஷன் ஆகிடும். ஸோ டிவிஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 96 இன்ட்டு 101 அப்படின்னு வரும் ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.